ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் அறிந்து கொள்வோம். இன்று நாம் காண இருப்பது எந்த பூஜையோ சம்ஸ்காரங்களோ அவற்றின் முடிவில் நமது ஆத்மார்த்த சமர்ப்பணத்தை இறைவனிடம் சொல்லிக்கொள்கின்ற ஒரு ஸ்லோகம். இதை அறியாதவர்களே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அடியேன் அறிந்தே இருக்கிறேன். ஆமாம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தின் முடிவில் வருகின்ற அதே ஸ்லோகம்தான். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. இதன் பொருளையும் அறிந்தவர்கள் அநேகர் இருக்கக்கூடும். இருந்தாலும் அறியாத இருவருக்காக இந்த ஸ்லோகத்தை பதம் பிரித்து பொருள் தருகிறேன். காயேன உடலாலோ, வாச்சா வாக்கினாலோ, மனத்தினாலோ, இந்திரியங்களினாலோ, புத்தி அறிவினாலோ, ஆத்மனாவா ஆத்மாவினாலோ, பிரகிருதி ஸ்வபாவாத் இயற்கையான குண விசேஷத்தினாலோ, யத் யத் எது எதை கரோமி செய்கின்றேனோ சகலம் அவை அனைத்தையும் பரஸ்மை நாராயணாயிதி பரம புருஷனாகிய நாராயணனுக்கே சமர்ப்பயாமி சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இப்படி சொல்லி முடிக்கின்றோம். இது வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்வது அல்ல, உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும். அதை சொல்கின்ற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு க்ஷணம் சிந்திப்போம். நமக்கு பிரியமானவர்களுக்கு ஒன்றை தரும்போது அதில் நாம் அசிரதையை காட்டுவோமா? பார்த்து அல்லவா தேர்ந்தெடுத்து அளிப்போம். அப்படி இந்த பிறவியோடு சம்பந்தம் முடிந்து போகின்ற உறவுகளுக்கே இவ்வளவு ஸ்ரத்தை அக்கறை எடுத்துக்கின்ற நாம் எத்தனையோ பிறவிகளாய் உறவில் சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த இறைவனுக்கு ஒன்றை அளிக்கும்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கின்ற நைவேத்திய பொருட்களை அவன் எதிர்பார்ப்பதே இல்லை என்பதை நாம் அனைவருமே அறிவோம். அவை நம் ஆசைக்காக நாமே அவனுக்கு கொடுப்பவை. அவன் எதிர்பார்ப்பது எல்லாமே இந்த திரிகரண சுத்தியோடு, வாக்கு காயம் என்ற மனம் வாக்கு காயம் என்ற முக்கரண சுத்தியோடு ஆத்மார்த்தமாக பிரியத்தோடு நாம் தருகின்ற எதையும் ஏற்றுக்கொள்ள இறைவன் சித்தமாக இருக்கின்றான். அவை அனைத்தும் ஆத்மார்த்தமாக பிரியத்தோடு நாம் தருகின்ற எதையும் ஏற்றுக்கொள்ள அவன் சித்தமாக இருக்கிறான். பகவத்கீதையில் கண்ணனின் திருவாக்கும் அதுதானே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு இலையோ பூவோ கனியோ ஒரு துளி நீரோ எதை நீ பிரீத்தியோடும் பக்தியோடும் தருகிறாயோ அதை நான் அங்கீகரிக்கிறேன். இதுதான் மேற்கொண்ட ஸ்லோகத்தின் பொருள். இவ்வளவு எளிமையானவனுக்கு இனிமையாய் நம்மையே அளிப்போமே. இனி வெறும் காயேன வாச்சா என்று சொல்லாமல் உணர்ந்து நெகிழ்ந்து ஒரு துளி விழி நீருடன் சொல்லி நம்மை அவன் திருவடிகளில் அர்ப்பணிப்போமாக. தேங்க்யூ. நன்றி.